தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 23 முதல் திருவாக்கியங்கள். குறிப்பாக 23வது வாக்கியம், வெளிவிடக்காரர் மறைந்துள்ள அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் ஒரு பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டு விடுகிறீர்கள். இவற்றை கடைபிடிக்க வேண்டும். அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. என்பதில் நாம் பார்க்கின்றோம், சடங்கு முறைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். சடங்கு முறை மட்டுமல்ல, மாறாக அந்த சடங்கு முறை குறித்து காட்டுற நீதி, நேர்மை, இந்த இரக்கம், இந்நம்பிக்கை, இதுக்கு நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். நீதியோடு வாழ்வதுதான் முக்கியம். இரக்கத்தோடு வாழ்வது, நம்பிக்கையோடு வாழ்வதுதான் முக்கியம். இன்று நீதியும் இரக்கம் நம்பிக்கையையும் செயல் வடிவத்தில் வருவது, அதுதான் சடங்கு முறை என்று நாம் பார்க்கின்றோம். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் கடவுளை அன்பு செய்கின்றேன், கடவுளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எப்படி அதை தெரியும்? அந்த செயல்பாடு கடந்து வருகிறது, பிறர் அன்பு வழியாக வருகிறது. நான் சடங்குகள் வழியாக நான் பங்கெடுக்கிற சமயத்தில், இதோ வழிபாடுகள் நான் பங்கெடுக்கின்ற பொழுது, சடங்குகள் நான் செய்கிற பொழுது, என் தெய்வத்தை நான் எந்த விதத்தில் நான் அன்பு செய்கின்றேன், எப்படியெல்லாம் நான் அன்பு காட்டுகிறேன் என்பதை அதனுடன் வெளிப்படுகிறது. அப்போ சடங்கு ஆனது என் அன்பை வெளிப்படுத்துகிறது, என் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வண்ணமாக அமைகிறது ஒழிய அது சடங்குக்கு மட்டும் முக்கியம் கொடுப்பதில்லை. உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ ஒரு நபரை நாம் அன்பு செய்கின்றோம். அன்பு செய்கிற சமயத்தில் என்ன செய்கிறோம்? ஒரு பூக்களை கொடுத்து அன்பு செய்கிறார்கள், ஒரு பொக்கையை கொடுத்து அதன் வழியாக அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த பொக்கையெல்லாம் அங்கு முக்கியம். மாறாக அந்த பொக்கை வழியாக அந்த வெளிப்படுத்துவது அன்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதே மாதிரிதான் சடங்கெல்லாம் அங்கு முக்கியம். அந்த சடங்கு வழியாக என் அன்பை நான் வெளிப்படுத்துகின்றேன். அப்படி பார்க்குற சமயத்தில் சடங்கு ஆனது ஒரு நாள் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடுகிறது. அப்போ நான் கடவுளிடத்தில் நான் நீதியோடு நடப்பதும், இரக்கத்தோடு நான் நடப்பதும், நம்பிக்கை நடப்பது எல்லாமே என் சடங்கு வழியாக நான் அதை வெளிப்படுத்துகின்றேன். பங்கெடுப்பதன் வழியாக, நேர்மையான வாழ்க்கையை வாழ்வதன் வழியாக, வழிபாடில் நான் பங்கெடுப்பதன் வழியாக, ஆலய காரியங்களில் ஈடுபடுவதன் வழியாக, இது அந்த சடங்குகளில் நான் பங்கெடுப்பதன் வழியாக அதை நான் வெளிப்படுத்துகின்றேன். ஆனால் தான் வார்த்தை கூறுகிறது, அவற்றுமில்லை இவற்றையும் நீங்கள் கடைபிடித்து வாழ வேண்டும். அப்போ இவற்றையும் சொல்லும் பொழுது சடங்கும் நமக்கு தேவைப்படுகிறது, இதுவும் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு சில பேர் சடங்கு மட்டும் மையப்படுத்தி போகிறார்கள், ஒரு சில பேர் சடங்கை தவிர்த்து இது மட்டும் வாழ்க்கை மட்டும் மையப்படுத்தி இருக்கிறார்கள். அன்பார்களே, தெய்வம் ரெண்டும் வேண்டும் என்று சொல்கின்றார். அப்போ நீங்களும் நானும் நல்ல பக்குவத்தோடு நாம் தயார்படுத்தி பக்குவத்தோடு நாம் செயல்படுத்த நம்ம பங்கெடுப்போம். இது நம்முடைய ஆலயங்களில், நம்முடைய வழிபாட்டு தலங்களில் நாம் எந்த விதத்தில் நாம் பங்கெடுக்கின்றோமோ அந்த சடங்கு முறைகளில், அந்த வழிபாடில் நாம் பங்கெடுக்கிற அத்தனையுமே தெய்வத்தைக்கு ஒன்றாம் ஸ்தானம் கொடுக்கும் வண்ணமாக, அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக அமையும்படி பார்த்துக்கொள்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, சடங்கு மட்டும் அல்ல, அந்த சடங்கு குறித்து காட்டுகின்ற சத்தியத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்திரலும். இதோ நீதியும் இரக்கமும் நம்பிக்கையும் தான் வேண்டும் என்று நீ சொல்லுகின்றேன். அது நீதியும் இரக்கமும் நம்பிக்கையும் சடங்குகள் வழியாக, பிறன்பு செயல் வழியாக நான் செயல்பட நீரே எங்களுக்கு வெளிப்படுத்ததில்லும். அது ஒரு அடையாளமாக இருக்க நீ தாமே எனக்கு வெளிப்படுத்தலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.